ஒரே கல்லூரியில் படித்த நண்பர்கள், ஒருத்தர் கணிதத்துறை, ஒருத்தர் ஆங்கிலத்துறை, 2 பேரும் நல்லா படிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கல்லூரிக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க, விண்ணப்பம் போடுறாங்க. 2 பேருக்குமே வேலை கிடைச்சிருச்சு. வருகிற சனிக்கிழமை வந்து சேர்ந்துக்கோங்கன்னு 2 பேருக்கும் கடிதம் வந்துருச்சு அந்த ஊருக்கு போறதுக்கு. ஆங்கிலத்துறை பேராசிரியர் நினைக்கிறார், சனிக்கிழமை அதுவுமா முத வேலையில சேருவாங்க, நான் திங்கக்கிழமை சேர்ந்துக்கிறேன், சனிக்கிழமை நல்ல நாள் கிடையாது. கணித பேராசிரியர் பார்த்தார், இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க வர சொல்லிட்டாங்க, நான் போறேன் அப்படின்னு சனிக்கிழமை அவர் வேலையில சேர்ந்துட்டார். இவர் திங்கக்கிழமை போய் வேலையில சேர்ந்துட்டார். காலங்கள் ஓடுகிறது. 2 பேருமே சிறந்த பேராசிரியர்களாக வளர்ந்து வருகிறார்கள். அடுத்த முதல்வருக்கான தேர்வு நடைபெறுகிறது. ஒரு நாள் சீனியாரிட்டியில மேத்ஸ் ப்ரொஃபசர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஒரு நாள் தாமதமாக சேர்ந்ததால் ஆங்கில பேராசிரியர் அந்த இடத்துக்கு வர முடியாமல் போனது. ஒரு நாள் என்பது நம்ம தலையெழுத்தையே மாத்திரும். கடைசி வரைக்கும் இவர் முதல்வராக இருந்து பெருமையாக ஓய்வு பெற்றார். கடைசி வரைக்கும் நொந்து பேராசிரியராகவே இருந்து இவர் ஓய்வு பெற்றார். நாளைன்னு ஒன்னே கிடையாது. டுமாரோ நெவர் கம்ஸ். நாளைன்னு ஒரு நாள் என்னைக்காவது இருக்குதுங்களா? இப்ப நாளைக்கு நான் சொல்றேன், ஆனா நாளைக்கு இது இன்றாக மாறிவிடும் இல்லையா? அப்ப நாளை என்ற ஒரு நாள் வரவே வராது. இன்று என்கின்ற ஒரு நாள் தான் உண்மையானது, நம் கைகளில் இருப்பது. நாளைன்னு ஒருத்தன் தள்ளி போடுறான்னா அவன் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதுன்னு நமக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து 2 பேராசிரியர் வேலை